இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்லா சுட சுட சிக்கன் கறியும் நெய் சோறு தான் லஞ்சு. அதோட ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். என் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் அது கூட வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப். இப்போ வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வதங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். வதனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தக்காளி வந்துட்டு 1 மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி வந்து ஜீரக சம்பா, பாஸ்மதி இல்லை 24 கேரட் எந்த ரைஸ் பண்ணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் நான் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா கொதிச்சு வரணும். மீன்வெல் கிரேவி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டு பட்டை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா சாஃப்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா அது வதங்குறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ நான் தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு 3 தக்காளி, ஒரு 12 முந்திரி, அது கூட குட்டி ஸ்பூனாக இருக்கலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது 3த்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். மீன்வேல் இங்கே ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வத்திருச்சு. மூடி போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும். ரைஸ் ரெடி ஆகிடும். அண்ட் இங்கே வெங்காயமும் நல்லா சூப்பராக சாஃப்டாக ஆகிடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் குடிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கேன் இல்லையா, தக்காளி முந்திரி, அதையும் வந்து இது கூட சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா வந்து சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அண்ட் கறி மசாலா சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோர் பாட் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அதையும் வந்து சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாகவே போன் பீஸாக எடுத்திருக்கேன். இது போன்லெஸ் கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நெய்ச்சோறு மட்டும் கிடையாது, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து, பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடலாம். நல்லா அது மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக வந்து நான் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீஃபை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா தண்ணி சேர்க்கல, சூப்பராக தண்ணி பிரிஞ்சு அதே ரிலீஸ் ஆகி வரும். இங்கே ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா அதை மிக்ஸ் கொடுத்துட்டு நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கடைசி ஒரு 1/2 மூடி லெமன் மட்டும் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கறி ரெடி. இதையும் நான் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே இதுக்கு தேவை கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.